பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். முதுமையில் இளமையும் இனிமையும், இதுதான் நம்ம இன்றைக்கி சிந்திக்க போகிற தலைப்பு. என்னங்க முதுமைங்கிறீங்க, இளமைங்கிறீங்க, ரெண்டும் வெவ்வேறாக இருக்கே இல்லை? வெவ்வேறு தான். ஆனால் பாருங்களேன், முதுமையிலே நம்மளால் இளமையாக இருக்க முடியும், சந்தோஷமாக இனிமையாகவும் இருக்க முடியும். அன்பர்களே, உங்களுடைய இக்கிகை என்ன? மீண்டும் குழப்புகிறீர்களே அப்படின்னு சொல்கிறீங்களா? இக்கிகை அப்படிங்கிறது ஒரு ஜப்பானிய வார்த்தைங்க. குறிக்கோள், ஹாபி, பேஷன். நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு ஹாபி, பேஷன்லாம் இருக்கும் இல்லையா? இலக்கு, இதை குறிப்பது தான் இந்த இக்கிகை. IKIGAI. இது இக்கிகைங்கிறது ஒரு புஸ்தகம். நீண்ட நாள் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழக்கூடிய ரகசியங்களை சொல்லக்கூடியது. அன்பர்களே, நம்மளுக்கு இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு எவ்வளோ ஆசைகள் இருக்கும். சின்னப்பெல்லாம் நம்மளால் அதை நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கோம். இந்த 60 வயசுக்கு அப்புறம் நம்மளுக்கு நேரம் நிறைய இருக்குது. அந்த ஹாபி என்ன, அந்த பேஷன் என்ன, நம்ம திருப்பியும் நம்மளை எடுத்துக்கலாமே. நம்மளுக்கு நிறைய பாட்டு பாடணுன்னு ஆசை, பாட்டு கற்றுக்கலாம். நம்ம ஆல்ரெடி கற்றுன்னு இருந்தால் அதை பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம், கச்சேரி கூட பண்ணலாம், 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். தோட்டம் போடணுன்னு ஆசை, வீடு சுற்றி இடம் இருந்தால் அழகாக தோட்டம் போடலாம். அது அழகு தான், ரம்யமாக இருக்கும், நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், நம்மளுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இல்லை வீட்டில் இடம் இல்லையா, மேலே தோட்டம், மாடி தோட்டம் போடலாம். அதிலே இப்போ எத்தனை பேர் போட்டு அசத்தின்னு இருக்காங்க. அழகாக பெயிண்டிங் பண்ணலாம், எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணலாம், சமையல் கற்றுக் கொடுக்குறான் 4 பேருக்கு. ஹர்பஜன் கோர்னு வரமா, அவங்களுக்கு 80 வயசாக இருந்தான். 80 வயசில் அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க வீட்டில் அவங்க ஆசையை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. எனக்கு 4 பேருக்கு சமையல் கற்றுக் கொடுக்கணும் ஆசை அப்படின்ட்டு. உடனே அவங்க வீட்டில் இருக்க அவங்க மகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, ஓகேம்மா பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க யூடியூப்பில், ஃபேஸ்புக்கிலலாம் அப்படி சமையல் பண்ணுறாங்க. சமையல் கலையை எவ்வளோ நல்லா பரப்பின்ட்டுருக்காங்க. அது அவங்களுக்கு எவ்வளோ ஆத்ம திருப்தி இல்லையா? வயசு 80, வயசு தெரியாது. இது மாதிரிலாம் நம்ம ஈடுபட்டோன்னு சொன்னான் இல்லையா? யோகாலாம் கற்றுக்கலாம். அப்போ நம்ம உடம்பு நல்லாயிருக்கும், மீதி பேருக்கு சொல்லிக் கூட கொடுக்கலாம். நானே கூட அப்படி தான் பண்ணேன். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் யோகாலாம் கற்றுண்டு அதை அதை எஃப்எல்லாம் படிச்சுட்டு பலருக்கும் நம்ம உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல பல காலேஜ், யூனிவர்சிட்டி, டிவிக்கெல்லாம் போயிட்டு கூட இதை பற்றிலாம் நிறைய சொல்லின்னு இருந்தேன். வீட்டுக்கு வரவங்களுக்கும் என்னால் முடிஞ்ச உதவி, யோகா தெரப்பின்னு சொல்லிட்டு செய்து கொடுத்து, இதெல்லாம் ஒரு ஆத்ம திருப்திக்காக நம்ம செய்யக்கூடியது. மனசு சந்தோஷப்படும் இல்லையா? மனசு அமைதியாகும், வேறு சிந்தனையெல்லாம் போகாது மனசு. இப்படி எத்தனையோ ஹாபி இருக்கும் நம்மளுக்கு இல்லையா? ஃப்ளவர் பொக்கே எல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் எதெல்லாம் நம்மளுக்கு தோன்றுதோ, யாருக்கு என்னென்ன ஹாபியோ பேஷனோ அதை நம்ம இப்போ ரினியூ பண்ணிக்கலாம், புதுப்பித்து கொள்ளலாம் நம்ம முதுமையில் 60 வயசுக்கு அப்புறம். அன்பர்களே, இதை தான் ஜப்பானில் இக்கிகைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை பற்றி இப்போ நம்ம சொல்லலாம். அந்த இக்கிகை அப்படிங்கிற புஸ்தகம் இருக்குது இல்லையா? நீண்ட நாள் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கான ரகசியங்கள். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ஹாபி, எல்லாருக்கும் ஒரு ஹாபி, பேஷன் இருக்கும் கட்டாயம். அது என்னன்னு பார்த்து அதை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அதில் செஞ்சாவே நம்ம மனசு பூரா அதிலேயே நம்ம மூழ்கிடுவோம். வேறு தீய எண்ணங்கள்லாம் எதுவுமே அங்கே வரத்துக்கு சான்ஸ் இருக்காது. அப்போ அமைதிக்கு பஞ்சமே இல்லாமல் நம்ம வாழ்வோம். அதோடு கூட இந்த ஹாபி நமக்கும் உபயோகமாக இருக்கும். அது விற்பனைக்கும் உதவுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு பண தேவையெல்லாம் இருந்ததுன்னா அதை நம்ம மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து அந்த வகையிலுமே இந்த ஹாபியை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த ஹாபிங்கிறது நமக்கும் நல்லதாக இருக்கணும், சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லதை பயக்கக்கூடியதாக இருக்கணும். இந்த ஹாபிங்கிறது அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பர்களே, இதுதான் ஜப்பானியர்கள் சொல்லுவது. இதெல்லாம் அதாவது அங்கே ஒக்கினாவா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கான். அங்கே 100 வயசுக்கு மேலே நிறைய பேர் வசிக்கிறாங்களாம். ஸோ அவங்கக்கிட்ட போய் பேட்டி எடுத்து எழுதின புத்தகம்தான் இந்த இக்கிகை. அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஹாபி ஒன்று சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க நல்ல கலர்ஃபுல் காய்கறிகள், கலராக ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு சத்து இருக்குது. அவங்க ஊர்லேயே விளையக்கூடிய காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் சாப்பிட்ணும். நம்மளுக்கு பழங்கள் எல்லாமே நாங்கள் டைமுக்கு கரெக்டாக கடைப்பிடிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதே மாதிரி வாக்கிங் போவோம், உடற்பயிற்சி செய்வோம், யோகா செய்வோம், தியானம் செய்வோம். அப்புறம் எப்போவுமே நாங்கள் புன்னகை இருக்கும், ஸ்மைலிங்காக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க.
மேலும் எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எங்கள் சகோதரர்கள் தான். சகோதரத்துவமாக நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. இது மட்டுமா, அவங்க என்ன சொல்கிறாங்க, லீவ் டுடே, இன்றைக்கி வாழ பழகணும்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நேற்று எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டே மனசை குழப்பிக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் நாளைக்கு என்ன பண்ணுறது இதுவே நினைப்பாக இருக்குங்க. நேற்றுங்கிறது ஒரு அனுபவம் தாங்க. அதில் ஏதோ எத்தனையோ நடந்திருக்கோம், நல்லதும் நடந்திருக்கோம், கெட்டதும் நடந்திருக்கோம். அதெல்லாம் அனுபவமாக எடுத்துகிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான். அப்படி விட்டுட்டோம். நல்லதை வந்து திருப்பி பார்த்துக்கலாம், ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம் நல்ல விஷயங்களை. நாளை அப்படிங்கிறது இருக்கான்னு தெரியாதுங்க நம்மளுக்கு. இன்றைக்கி ராஜி தூங்கினா நாளைக்கு எழுந்தா நாளைக்கு இல்லையே, அதுவும் இன்று தான், டெய்லி இன்று தான். இன்று ரொக்கம் நாளை கடன், தெரியும் இல்லையா? அது உங்களுக்கு நிறைய கடைகள் முன்னெல்லாம் எழுதியிருப்பாங்க. யாராவது வந்து கடன் கேட்டால் அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக நோன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இன்று ரொக்கம் நாளை கடன் போர்டு எழுதியிருப்பாங்க. கேட்டால் அந்த போர்டை பாட்டுப்பான்பாங்க. ஏன்னா நாளைங்கிறது வரப்போகிறதே கிடையாது. ஏன்னா அவங்க நாளைக்கு வந்தாங்கன்னா திருப்பி அது டுடே தான் ஆகிடும், அகைன் டுமாரோ, நாளைக்கு. அதனால் அந்த இன்றைக்கி நம்ம வாழ பழகணுங்க. இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக எல்லோரோடையும் நல்ல விஷயங்களை பேசி நல்லபடி நம்ம இன்றைக்கி வாழ்ந்தாவே ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு சந்தோஷம்தான். அதனால் இந்த லீவ் டுடே நாங்கள் கடைபிடிக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்புறம் லெட் கோங்கிறாங்க. லெட் கோன்னா என்ன, போனது போகட்டும், இனிமேல் நல்லது நடக்கட்டும், அது யாராவது சொன்னால் கூட பரவாயில்ல அப்படின்னு நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிவ் டு லீவ் அப்படிங்கிறாங்க. அது என்ன கிவ் டு லீவ்? இருக்கிறத பகிர்வோம், எல்லாருக்கும் கொடுக்கணும். வாழ்க்கையே அதுதான், எல்லாரோடையும் ஒத்தும் உதவியும் வாழணும், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. இவங்க என்ன பண்ணுறாங்களா, வாரம் இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை ஒரு மீட்டிங், ஒரு ஹால்லையோ இல்லை யாரோ ஒருத்தர் இடத்துலையோ மீட்டிங் பண்ணுறாங்க. அப்போ அவங்கவுங்க ஒவ்வொருத்தர் சமைச்சு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான டிஷ் கொண்டு வச்சு எல்லாருக்கிட்டையும் பரிமாறிக்கிறாங்க. அதோட கூட அவங்க சுக துக்கங்களே அன்றைக்கி பரிமாறிப்பாங்களாம். இவங்க சந்தோஷமாக ஒரு நிகழ்ச்சி சொன்னால் எல்லோரும் ஆர்ப்பரித்து கைத்தட்டி சந்தோஷமாக எல்லோரும் சிரித்து இருப்பாங்களாம். இது ஒரு துக்க செய்தியை சொல்கிறச்ச என்ன ஆகுமா, அவங்களும் காமமாக இருந்து கண்ணை மூடி கொஞ்சம் 2-3 நிமிஷத்துக்கு வந்து அவங்களும் அதை வந்து அதுக்காக வேண்டி ப்ரேயர் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்களாம். இப்படி அவங்க சகோதரத்துவத்தோடு வாழ்வது தான் வந்து இவங்க நீண்ட நாள் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்கிறதுக்கான ஒரு ரகசியம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நண்பர்களே. என்ன நண்பர்களே, நாம்ளுமே இப்படி வாழ ஆரம்பிப்போம்மா? அப்போ உங்கள் இலக்கு என்ன உடனே வந்து முடிவு பண்ணலாமா? நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.